டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்லை, நீங்கள் மேடம் ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க, அதில் ஏறி நின்னா இங்கே இருப்பேன், பாண்டிப்பாக நேராக போய் விஜயகாந்த் சார் சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்டர் சட்டமாக இருக்காரு, போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பான்னு போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா சீட்டில் நிறுத்தினாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தர் பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருக்கனாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டா நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார் இந்த வேஷன் தான் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசைலாம் வந்து எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ரசான்னு போனால் பக்கத்தில் ரோடிலாம் இருந்துச்சு. அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னா அன்று துவங்கியே தான் இந்த பையன். மறக்க முடியாத நிகழ்வு. அந்த படம் முடிஞ்சோட பிரகலாசாரி படம் முடிஞ்சோட விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சார் பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்னைக்கும் விஜயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் உங்களுக்கு தான் அந்த படத்தை பெரிய பேருங்க. ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். என்ன சார் சொல்றீங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சி நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமாக்ஸ்ல. அப்ப அடிபட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்ல, இல்ல சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ கேப்டன் பிரபா. கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலே இருந்தேன். எடுப்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் vocal cord because I could not speak. பேசாமல் இருந்த 6 மாதம். அப்போதான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சுட்டேன். நான் வந்து அந்த ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா இவரோட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். எனக்கு புலன் சார் இருந்தனால அந்த படத்தில் நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கதான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் ஆடித்தரமா அடிச்சிருக்கு நெஞ்சில். அவர் என்ன சொல்றாரு, சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாசம் ஆன படம் அப்பதான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னா. நோ அதர் ஹீரோ கூட said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது வந்து ஒரு ஆழமா என் மனசுல பதிஞ்சதுலாம் ரொம்ப ஆழமா இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணிச்சு சார் அவருடைய குணம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேற எதுவும் பேசல. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கிறேன். அவருடைய திறமை, ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அருகே அனுபவிச்சோம்.